உலகத்தில் நமக்கு ஏன் தெரியுமா நடக்குது எல்லாமே? வசனம் சொல்லுது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. யோபு நீதிமான் தான், ஆனால் உள்ளுக்குள்ள அவருக்கு என்ன இருக்குது? ஒரு பயம். வந்துருமோ வந்துருமோன்னாரு, வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 20ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன் 20-21 வெளிப்படுத்தின விசேஷத்தில் நரகத்துக்கு போகிறவங்க லிஸ்ட் இருக்குது. இந்த நரகத்துக்கு போகிறவங்க லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு யார் போவாங்கன்னு நாங்கள் சொல்லி வச்சுருக்காரு பாருங்களேன். 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க. ஃபஸ்ட்டு யார்? கொஞ்சம் சவுண்டா. பயப்படுறவங்க. யாருக்கு பயப்படுறவங்க? கர்த்தருக்கு பயப்படுறவங்க இல்லை. இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது பயப்படுறவங்க. வந்துருமோ, நடந்துருமோ, அதெல்லாம் ஆயிருமோ, ஐயோ என்ன நடக்கும் தெரியலையே. கொரோனா வந்தபோது இந்த பாவம், நான் சொல்லுவேன் பயம் என்பது ஒரு பாவம். ஏன்னா ஆதாம் பழம் சாப்பிட்ட உடனே தான் பயம் வந்துச்சு. பழம் சாப்பிட்றது வரைக்கும் அவன் தேவனை முகமுகமாக தரிசிக்கிட்டு இருந்தான். பழம் சாப்பிட்ட உடனே வசனம் சொல்லுது, தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டேன். பழம் சாப்பிட்டவன வந்த பாவம் தான் பயம். அந்த பயம்தான். எந்த பயம்? உலகத்தின் மேலே நமக்கு இருக்கிற உயிர் பயம். இந்த பயம் கொரோனாவில் என்ன நடந்துச்சு? எல்லாருக்கும் வந்துச்சு. பிசாசு எந்த டூலை யூஸ் பண்ணான் தெரியுமா? பயம் என்கிற டூலை தான் யூஸ் பண்ணான். எப்படி? டிவியை திறந்தா பயமுறுத்தினாங்க. கொத்து கொத்தாக ஜனங்கள் மடிகிறார்கள். அடுத்து புதைக்க வழி இல்லாமல் பிணங்கள் வரிசை கட்டி நிற்கிறது. எரிக்க வழி இல்லாமல் மொத்தமாக எரிக்கிறார்கள். அதுக்கு ஒரு பின்னாடி வயலின் வேற போட்டு விட்டுருவான். நமக்கு டிவியை திறந்தாலே ஹார்ட் அட்டாக் வரும், பேப்பரை திறந்தா ஹார்ட் அட்டாக். பிசாசு என்ன பண்ணான்னு நினைக்கிறீங்க? அப்படியே நம்மகிட்ட இருக்கிற பயம்ங்கிறதான அந்த இதை காரியத்தை யூஸ் பண்ணிட்டான். ஆனால் அதில் ஒரு நல்லது நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு நல்லது நடந்துச்சு. என்னன்னா, அதுக்கு நடுவில் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். பிரதர், ஞானசானம் எடுக்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டார். நான் சொன்னேன், சபையெல்லாம் மூடி இருக்குது, ஞானசானம் எடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன், என்னன்னு கேட்டேன். இல்லை, போகிற போக்கே சரியில்லை. எதிரில் வீட்லேயே இன்றைக்கி ஒன்று போயிருச்சே, போன வாரம் பக்கத்து வீட்டில் போயிருச்சே, நம்ம வீடு ரொம்ப தூரத்தில் இல்லை, எதுக்கும் ஞானசானத்தை எடுத்து வச்சுக்கலான்னு நினைக்கிறேன்னார். நான் சொன்னேன், எவ்வளோ நாள் தொட்டியை வச்சுக்கிட்டு தலையை வச்சுக்கிட்டு நாங்கள் தேடினோம், யாராவது ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களான்னு கேட்டோம்ல, அப்போல்லாம் நீங்கள் வரலையேன்னு. கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் பிரதர், தெரிஞ்சிருந்தா அப்பயே எடுத்துருப்பேன்னாரு. இப்போ சான்ஸ் இல்லை, சபை திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு. அவர் என்ன கேட்டார், என்ன பிரதர் பொறுப்பு இல்லாமல் பேசுகிறீங்க, நாளைக்கு என்ன நடக்குன்னே தெரியாதேன்னாரு. நான் சொன்னேன், சபை திறக்கிற வரைக்கும் சாவக்கூடாது.